எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் நான் தனியா இயங்க ஆரம்பிச்சேன். நான் விவரம் தெரியும் போது அவர்கிட்ட போய் பேச முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். எல்லாரும் வீட்டுக்கும் ஃபோன் வரும். அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு, எங்கடா இருக்க, கிளம்பி வா அப்படின்னு. ஆனா எனக்கு ஃபோன் வராது எங்க அப்பாட்டு. அவர் மட்டும் உடல் ரீதியா ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா எல்லா சூழலும் வேறையா இருந்திருக்கும். பல நாள் இரவு வந்து நான் அழுது இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல அங்க எங்க அப்பா அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. எங்க அப்பாவுடைய மேல் சட்டை பாக்கெட் அப்படி ரொம்ப ஆழமா இருக்கும். அவர் உயிரோடு இருக்க வந்து அதுக்குள்ள எப்ப கைவிட்டாலும் பணம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சம்பாதிச்சு எவ்வளவு பெரிய வண்டி வேணா வாங்கலாம், ஆனா அப்பா நமக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணாம அப்பா ஒண்ணு பண்றாருல்ல, அந்த ஆடம்பரத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம அப்பா இதெல்லாம் பண்ணிருக்காரா, இதுதான் நம்ம அப்பாவா, ஐயோ இப்ப நம்ம அப்பா இருந்தா அதை பத்தி அப்பாட்ட கேட்கலாமே, அப்பா இதுக்கப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறேன். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. இவருடைய மூன்றாவது கண் மூலியமா இவர் வந்து எடுக்கிற ஒவ்வொரு போட்டோஸும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரியும் பலருடைய வாழ்க்கையை மாத்துதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு என் கூட ரிச்சர்ட் விஜயகுமார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். காதல் பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, காதல் ரொம்ப அழகானது. காதல் வந்து உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை தரும் நினைக்கிறேன். ஒரு ஒரு 80 வயது அழகான காதல். அவங்க காதல் என்னன்னா, ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற வேற ஜாதின்றதுனாலேயே அவங்க வீட்டு விட்டு ஒதுக்கிட்டாங்க. ரோட்ல தான் இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் பொறுக்கி கடையில கொண்டு போய் கொடுத்தா 50 ரூபா 100 ரூபா தருவாங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி. நான் அவங்களோட அழகான படம் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்க கிட்ட பேசும் போது இந்த மாதிரி வேற வேற ஜாதி ஒதுக்கி வச்சிட்டாங்க. அப்போ வாழ்வின் இறுதி விளிம்பு வரைக்கும் அந்த காதல் ஒன்னாதான் இருக்கு. இந்த தாத்தா பட்டி ஒற்றுமையா இருக்காங்க. நான் யோசிப்பேன், ரொம்ப அழகா இருக்கு இல்ல? ஆனா அவங்கள இந்த சமுதாயமும் இந்த உலகமும் ஒதுக்கி வச்சுச்சுல ஒரு கேவலமான காரணம் சொல்லி, ஜாதின்னு சொல்லி. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது. அந்த தாத்தா பாட்டி இன்னைக்கு நைட்டு அவங்க ஒரு சின்ன வீடு தான், குடிசை வீடு தான், நைட்டு படுக்கும்போது அந்த பாட்டிக்கு முத்தம் கொடுப்பாருங்க அந்த தாத்தா. அவ்வளவுதாங்க அவங்க காதல். அதுதான். அதுக்கு இடையில இந்த ஜாதி மதம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது. ஆனா இப்ப அதாவது இல்ல, தப்பா சரியாரு தெரியல, ஆனா காதல் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருச்சு. இப்ப இருக்கிற காதல் வந்து நம்ம எதிர்பார்க்கிற காதலாவும் இருக்கிறது இல்லைங்கிறது. காதல் மாற்றங்களை சந்திக்கல, காதல் மாறின மனிதர்களை தான் சந்திச்சிருச்சு. ஆரம்பத்துல காதலுக்கு ரொம்ப நேர்மையா நியாயமா இருந்தாங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்குலாம் மனிதர்கள் ஒவ்வொரு நியாயங்கள் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு. இதனாலதான் நான் இப்படி பண்ணேன், இது என் சூழ்நிலை, இதுதான். ஆனா அப்பெல்லாம் எதுவும் இல்லை. காதல் ரொம்ப அழகானது. இங்க எப்படி நடக்குதுன்னா, அப்ப தாத்தா பாட்டியோட காதல் என்ன சொல்லுவீங்க? இன்னி வரைக்கும் ஒன்னா இருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா இந்த உலகம், இந்த சமுதாயம் இதுதான் வேணும், இப்ப சொசைட்டியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்காக அவங்க பிரியலையே. அவங்க ஒன்னா தானே இருக்காங்க. வறுமை, சாப்பாட்டுக்கே கஷ்டங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் காதல் தான் முக்கியம், ஒற்றுமையா இருக்காங்க. தெரியாது நாளைக்கு அந்த தாத்தா செத்துட்டாருன்னா அந்த பாட்டி அனாதையா தான் இருப்பாங்க, அந்த பாட்டி செத்துட்டா தாத்தா அனாதையா இருப்பாங்க. ஆனா அவங்க காதல் இன்னைக்கும் அனாதையா இருக்காங்க. சோசியல் மீடியால வந்து பலர் வந்து உங்களை பார்த்து பெருமையா பேசுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் கடந்து அப்பா இருந்திருந்தா இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன நினைச்சு ரொம்ப அவரு ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிற விஷயம்? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா பக்கத்துல தான் படுத்துங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கட்டத்துல எல்லாமே மாறுது, சூழ்நிலை மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க. தனித்து விட்ட மாதிரி ஒரு ஒரு சூழல் வருது. இன்னைக்கு நான் தனியா தான் இயங்குறேன், தனியா தூங்குறேன். ஒரு பெரிய பயம், அந்த பயம் இன்னி வரைக்கும் எனக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் அதை தாண்டி அந்த பயத்துக்குள்ளேயேதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா இருந்தாருன்னா அதை பார்த்து பெருமைப்படுவார் நினைக்கிறேன். பாராட்டுக்கள்லாம் வந்து வேற. அப்பா நம்ம கிட்ட என்ன பெருசா எதிர்பார்ப்போம், நம்ம பையன் தனிச்சு ஒண்ணு பண்றான், தனியா நிக்கிறான்னா அதுதான் ஒரு அப்பனுக்கு பெருமையா இருக்கு. நான் ரொம்ப ஒரு விஷயத்த நான் இப்ப சமீபமா பாக்குறேன்னா, எங்க அப்பாவுடைய மேல் சட்டை பாக்கெட் வந்து ரொம்ப ஆழமானது. ஏன்னா நான் அவர் உயிரோடு இருக்க வந்து அதுக்குள்ள எப்ப கைவிட்டாலும் பணம் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னாலோ, ஏதாவது ஒரு வண்டி வேணும்னாலோ, ஒரு சட்டை வாங்கணும்னாலோ, நான் உழைச்சேன்னா நான் வாங்கிப்பேன். நான் ஒரு வேலைக்கு போறேன், என் கையில கேமரா இருக்கு, நான் ஏதாவது ஒன்று உழைச்சேன்னா நான் வாங்கிப்பேன். ஆனா அப்பா கேட்டு அப்பா வாங்கி தர அந்த ஒரு ஆடம்பரத்தை நான் விரும்புறேன். அதுதான் ஆடம்பரம். நம்ம சம்பாதிச்சு எவ்வளவு பெரிய வண்டி வேணா வாங்கலாம், ஆனா அப்பா நமக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணாம அப்பா ஒண்ணு பண்றாருல்ல,
அந்த ஆடம்பரத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஜாலியா இருக்கு, நீ ஃப்ரீடம், எனக்கு வந்து ஃப்ரீடம் நிறைய இருக்குன்னு நினைப்பாங்க. ஐ ஹேட் திஸ் ஃப்ரீடம். ஐ வாண்ட் டு பி கண்ட்ரோல்ட், ஐ வாண்ட் டு பி டாமினேட்டட். எனக்கு எனக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த சுதந்திரத்தை முழுமையா இருக்கிற எனக்கு இது பிடிக்கல. அத்தனை மணிக்கு மேல கூப்பிட்டு அப்பா எங்கடா இருக்க, வீட்டுக்கு வான்னு சொல்றதுல இருக்கிற ஒரு ஆமா, அது நீங்க ரொம்ப சிரிச்சுட்டே நம்ம சொல்லிட்டோம். ஆனா நான் பல நாள் இரவு வந்து நான் அழுது இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவோம், நம்ம நைட்டு வெளியே ரெஸ்டாரண்ட் சாப்பிட போறோம், எல்லாரும் வீட்டுக்கும் ஃபோன் வரும். அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு, எங்கடா இருக்க, கிளம்பி வா அப்படின்னு. ஒவ்வொருத்தன் கிளம்புவோம், வச்சான் அப்பா கூப்பிட்டான்டா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கிளம்புவான். ஒரு கட்டத்துல எல்லாம் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் நான் மட்டும் தனியா நிற்பாங்க. ஆனா எனக்கு ஃபோன் வராது எங்க அப்பாட்டு. அவங்க இல்லாம நம்ம ஏங்குறோன்றதை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்கல்ல. நான் வந்து முதல்ல பைக் ஓட்டுனேன், எனக்கு பைக் ஓட்ட யாருமே சொல்லி தரல. நான் எதாச்சியா எங்க அப்பா தங்கச்சி வந்து அவங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரது சொல்லி கேட்டான். சைக்கிள் எல்லாம் போக முடியாது, டயர்டா இருக்கும் அப்படின்னா, எங்க அப்பா என்ன நான் பைக் எடுத்துட்டு போறியா, விளையாட்டா பேசுனேன். எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இல்லை, எங்க அப்பா ரொம்ப ஜாலி. நானும் என்ன பண்ண சரி அப்படின்னு நான் சாவி அவருக்கு தெரியாது, தெரியாதுன்னா சொல்லாம போகணும் இல்லை, நான் எடுத்துட்டு நான் பாட்டு பைக் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். நான் வரும்போது எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சி எல்லாருமே ரோட்ல நின்று இப்படி பாக்குறாங்க. எங்க அப்பா மட்டும் உள்ள இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்து பாக்குறாரு. எங்க அம்மா இல்லடி நான் பாக்குறேன்னு தெரிஞ்சா அவன் ஒரு மாதிரி பதட்டப்பட்டு கீழே விழுந்துருவான், நான் இங்க நிக்கிறேன் நீங்க பாருங்க அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அவர் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். பைக் ஓட்டுனதுக்குதான், வேற எதுக்கு பெருசாலாம் பைக் ஓட்டுனதுக்குதான். முக்கியமான ஒரு பாப்பா ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், சும்மா எதர்ச்சியா எடுக்கப்பட்டதான். அவள் போட்டோ எடுத்து அவட்ட காட்டுவேன், உடனே அதை பார்த்துட்டு அத்தை இங்க பாரு நானு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட. முதல்ல என்னோட வீடியோ வைரலான வீடியோ அந்த வீடியோ தான். ரொம்ப மனசுக்கு நெருக்கமான வீடியோ, ரொம்ப அழகா இருக்குன்னு. அதையும் தாண்டி அந்த வீடியோலயும் அந்த படத்துல எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கம்னா, நான் இந்த படைப்புகளை உருவாக்குறதுனாலயே என்ன ரொம்ப நல்லவன் நம்புனாங்க. நான் யாரு என்ன பண்றேன் எதுவுமே தெரியாது, ஆனா ஒரு அழகான படைப்பை உருவாக்குறான்ல, அப்ப இவன் அழகானவன், இவன் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவையும் என்னோட அடையாளத்தை மாத்துனதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணது பல மாற்றங்கள். அதுக்கப்புறம் ஆமா, என்னைக்கு நினைச்சாலுமே எனக்கு அந்த ஒரு குழந்தை மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டான். அந்த வீடியோ பார்த்து என் மேல அன்பு வச்ச எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க. நான் வாழ்க்கை முழுக்க அவங்கள மறக்க மாட்டேன். பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, இது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு, அவ்வளவு அன்பு காட்டுறாங்களா நம்ம மேல. நான் ஒருத்தரை இப்ப மதுரை போயிருந்த போது ஒருத்தரை நான் பார்த்தேன், ரொம்ப ஆசையா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. என்னோட படங்கள் ரொம்ப பிடிக்குமா, என்னோட எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்குமா. அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த திருநங்கையை பத்தி நீங்க ஒரு போட்டோ பண்ணிருந்தீங்களோ வார்த்தாவை, நான் திருநங்கைகள்ட்ட வந்து பேசுவேன், ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆனா உங்களோட அந்த ரீல்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு கிரியேட்டருக்கு, அது போதும். கண்டிப்பா அதுவும் அந்த முத்தமும் போதும். விஜயகாந்த் சாரை பத்தி நீங்க வந்து வீடியோ போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலா அவர் வந்து எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு. ஓகே, சேலத்துல வந்து எங்க தாத்தா அவர்லாம் ஒன்னா நிறைய டிராவல் பண்ணுவாங்க. சினிமா எடுக்கிறேன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் விஜய். ஓகே, அப்புறம் ரொம்ப சின்ன பையன், நான் பிறக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் நம்ம வளர்ந்து சினிமா அப்படின்றது நமக்கு ஆசை வருது இல்ல. ஆசை வர டைம்ல அவருக்கு ரொம்ப சிக்காயிட்டாரு, அவரு ஆக்டிவா இல்லாம போன காலங்கள் ஆயிடுச்சு. அதனால நான் விவரம் தெரியும் போது அவர்கிட்ட போய் பேச முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அவர் மட்டும் உடல் ரீதியா ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா எல்லா சூழலும் வேறையா இருந்திருக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா இப்ப அவரே இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாரும் அவர் செய்த நல்ல பேசுறாங்க. ஆனா அவருக்கு அவர் இவ்வளவு நல்லவர் தான், ஆனா அவருக்கு நடந்த அநியாயங்களும் இதுகளும் எவ்வளவு விஷயம். அவரை எதிராக பல விஷயங்கள் சொல்லப்படுது. இறந்ததுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு நல்ல மனிதர்ல, இப்படிப்பட்ட ஒரு மனிதர்ல பேசப்பட்டாலும் அவர் இருக்கும்போது அதை வந்து கண்டிப்பா அவருக்கு நடந்த அநியாயங்கள்லாம் யாருமே கேட்கலையே. அது எல்லா மனிதருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்போது யாருமே அதை வந்து பெருமையாவும். இப்போ விஜயகாந்த் ஒரு ஒரு பயங்கரமான ஆக்டர், ரொம்ப அழகா இருப்பாரு. அப்புறம் மாதிரி ஒரு அழகான ஒரு ஆக்டரை நான் பார்த்துக்கிறேன். சில பேரோட இழப்பு நம்ம அவங்ககிட்ட நேரடியா பழகலனாலும் சில பேரோட மரணமும் இழப்பும் வந்து ரொம்ப ஆழமா பாதிக்கும். அதுல எனக்கு ரொம்ப பாதிச்சது விஜயகாந்த் சார், விவேக் சார். என் வாழ்நாள் முழுக்க நான் போற எல்லா இடங்கள்லயும் நான் சந்திக்கிற பெரிய பெரிய ஆளுமைகளும், அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்களும், திரைப்பட நட்சத்திரங்களும், நான் ஏதோ ஒரு இடத்துல அங்க எங்க அப்பா அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கேன். நிறைய சொல்லுவாங்க, அவங்க அப்பா மீடியால இருந்தாரு, அவங்க அப்பாட்ட கேமரா இருந்துச்சு, அதனால இவன் ரொம்ப ஈஸியா வந்துட்டான் அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா,
எனக்கு ரொம்ப ஆசைங்க. எங்க அப்பா இதுலதான் இருந்தாரு. எங்க அப்பா இதுல ரொம்ப வருஷம் இருந்தாரு. இதுல அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எங்க அப்பா மூலியமா நான் ரொம்ப ஈஸியா வந்துடணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்ல, நான் கஷ்டப்பட வேணாம். எனக்கும் அப்படிதான் ஆசை. ஆனா அது நடக்கல. எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் நான் தனியா இயங்க ஆரம்பிச்சேன். நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், எங்கெங்க போனேன், நான் சந்திச்ச அவமானங்கள் எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கும். இப்ப வெளியே பேசுறாங்க, அவங்க அப்பா இருந்ததுனாலதான் அவன் வந்துட்டான், அவங்க அப்பாவாலதான் இதுக்குள்ள வந்தான் அப்படின்னு. எனக்கும் ஆசைதான், எங்க அப்பாவாலதான் வரணும்னு ஆசை. ஆனா அது நடக்கல. ஆனா எல்லா இடங்கள்லயும் எங்க அப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அது நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. நான் ஏன்னா நம்ம அப்பா வீட்டுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்றோம், வீட்டுக்குள்ள அப்பா வந்து வேற. அப்பா அப்பா அப்பாவை ரொம்ப வீக்கா பார்ப்போம். அப்பனை வந்து ஒரு காமெடியா பார்ப்போம், ஒரு ஜோக்கா பார்ப்போம், போட்டு அடிப்போம், திட்டுவோம், சண்டை போடுவோம். ஆனா வெளியே வந்து அப்பா வேற. அப்பா வந்து இதெல்லாம் பண்றாரு, உங்க அப்பா ஒரு ஒரு பெரிய ஆளு, உங்க அப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சமூகத்துக்காக உங்க அப்பா இதெல்லாம் செஞ்சாரு, உங்க அப்பாவாலதான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற ஆட்கள்லாம் வந்து பேசும்போது, ஓ நம்ம அப்பா இதெல்லாம் பண்ணிருக்காரா, இதுதான் நம்ம அப்பாவா, ஐயோ இப்ப நம்ம அப்பா இருந்தா இதை பத்தி அப்பாட்ட கேட்கலாமே, அப்பா இதுக்கப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுவேன். பல இடங்கள்ல நீங்க அப்பாவை பத்தி பேசுவது உண்டு. அம்மாவை பத்தி நான் அதிகம் பேசி கேட்கல, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியும்? அம்மா பத்தி ஏன் பேசி கேட்டது இல்லைன்னா, அம்மா கூடயே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு காதல், எல்லாமே அம்மா அம்மா கூடயே இருக்கறனால அது தெரியல. ஆனா நான் சில நேரங்கள்ல யோசிப்பேன், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நியாயமா, ரொம்ப உண்மையா எனக்கு தேவையான விஷயங்களும் என்னோட சப்போர்ட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இன்னைக்கு நம்ம கிடைக்கிறது எல்லாமே வேற. ஆனா ஒண்ணுமே இல்லாத போது சப்போர்ட் பண்ணானா அது அம்மாவா மட்டும்தான் இருப்பாங்க. அதான் ஒரு பெரிய அன்பு இருக்கு அம்மா மேல. ஒண்ணு நம்ம கிட்ட இல்ல, அது நம்ம விட்டு போயிருச்சுனாதான் அதை பத்தி மிகைப்படுத்தி பேச தோணும். இன்னைக்கு அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும்.